ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே சமையல். அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பொங்கல் திருநாள் ஸ்பெஷலா சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப் எடுத்துக்கலாம். பச்சரிசி எடுத்த கப்புலேயே 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு, அரிசி எடுத்து வச்ச கப்புலேயே 2 கப் வெல்லத்தை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. காய்ச்சாத பால் 1 கப், முந்திரி திராட்சை நமக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை எடுத்துக்கலாம். தேங்காயை பல்லா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, 1 கப் அளவு எடுத்துக்கலாம். நெய் நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சிருக்க அரிசியை போட்டுக்கலாங்க. எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை 1 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு அரிசியிலேயே போட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றி அரிசியும் பருப்பையும் 2 முறை கழுவிக்கலாங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. சக்கரை பொங்கல் வைக்க நான் பித்தளை பாத்திரம் எடுத்துருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பித்தளை பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சிருக்க பாலை ஊற்றிக்கலாங்க. அரிசி ஊற வச்சிருக்க தண்ணியை 1 கப் வடிச்சுக்கலாங்க. அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. அரிசி எடுத்து வச்சிருக்க கப்புலேயே 4.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அப்போதான் சீக்கிரம் பொங்க வரும். 5 நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்துடலாங்க. வடகிழக்கு பக்கமா பொங்கி வந்துருச்சுங்க. கழுவி வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் தண்ணி நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியமா வச்சுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அப்பப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை கிளறி விடணுங்க. 10 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க, மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சிக்கலாங்க. சர்க்கரை போட்டு அரைக்கிறதுனால நல்லா நைஸா வந்துடுங்க. வேகிற அரிசியும் பருப்பையும் அப்பப்ப கிளறி விட்டுக்கலாங்க. அப்பதான் அடிபத்தாத இருக்கும். நல்லா கிளறி விடலாங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி விடலாங்க. எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. அரைச்சி வச்சிருக்க ஏலக்காய் தூளை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை போட்டுக்கலாங்க.
நல்லா நெய்யில் வறுத்துக்கலாங்க. பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை போட்டுக்கலாங்க. நல்லா வறுத்துக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் வறுத்ததும் எடுத்து வச்சிருக்க உலர்ந்த திராட்சையை போட்டுக்கலாங்க. நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்த தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சையை பொங்கல்ல போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கலரி விடலாங்க. நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலரி விடலாங்க. பொங்கல் நல்லா கொலைய வெந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கலரிட்டு மணக்க மணக்க சர்க்கரை பொங்கல் எடுத்துக்கலாங்க. வீடே மணமணக்கும் சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.